இது வந்து 29வது நோன்புடைய ஷகருக்கு எடுத்த மினி விலாக தாங்க. அன்னைக்குன்னு பார்க்கும்போது பள்ளிவாசலுக்கு தான் நாங்கள் எல்லாரும் சகர் செய்ய கிளம்பியிருந்தோம். அதாவது 20 நோன்புக்கு அப்புறமா வரக்கூடிய ஒற்றைப்படை நோன்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா, 21லேருந்து 29 வரைக்கும் 5 நாளைக்கும் சகர் சாப்பாடு வந்து பள்ளிவாசலில் தான் சகர் செய்ய வந்திருந்தோம். பள்ளிவாசல் ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அடுத்த தெருவில் தான் இருக்குது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு 2:30 மணிக்கு அதிகாலையில் கிளம்பி போயிட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. அன்றைக்கி சகர் சாப்பாடெலாம் நல்லபடியாக முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே ஃபேமிலியோடு கிளம்பி ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வெளியே போயிருந்தோம். நான் என்ன நினச்சேன்னா, நோன்பு 20க்குள்ளே ஈது ஷாப்பிங்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அப்போ தான் நிறைய கலெக்ஷன் இருக்கணும். ஆனால் இந்த வாட்டியும் நோன்பு வச்சுட்டு வெளியே போக முடியலை. லாஸ்ட் டைமில் தான் போகிற மாதிரி இருந்தது. எப்போவுமே பசங்களுக்கு மேக்ஸில் தான் எடுப்பேன், அங்கே குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்குங்க. இந்த வாட்டி கொஞ்சம் புதுசாக ட்ரெண்டிங்காக எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு 2 பசங்களுக்கும் ஒவ்வொன்றும் பார்த்து தாங்க வாங்கியிருந்தோம். கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. என்னுடைய பெரிய பையனுக்கு நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்தே எடுத்தாச்சு. இவங்களுக்குலாம் முடிச்சுட்டு தான் நான் பொறுமையாக எனக்கு வாங்கிக்கிடுவேன். என்னுடைய ஹஸ்பண்ட் 1 வீக்குக்கு முன்னாடி சிங்கப்பூர் கிளம்பியிருந்தாங்க. அப்போ அவங்க அஃபிஷியலாக அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது பெருநாளைக்கு சேர்த்து அவங்க ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க. சிங்கப்பூர்லேருந்து வரும்போது பையனுக்கு டேப் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு சில நேரத்தில் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அடிக்கடி போய்கிட்டு இருக்கும், படிப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இது ஒன்லி படிப்பு பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. இதுக்கு வந்து ஃபோன் கேஸும் டெம்பர் கிளாஸும் மாற்ற வேண்டியது இருந்தது. அங்கேயே ஒரு கடையில் 2யுமே செட் பண்ணி வாங்கிக்கிட்டோம். அவ்வளோதாங்க. நாளைக்கு கடைசி நோன்புடைய இஃப்தார் விலாகும் அதுக்கப்புறமா ஈது ஸ்பெஷல் விலாகும் போடுவேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.